ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குங்கிறது வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது எப்படி, அதை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்களே ஈஸியாக வந்து இப்போ தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கான அப்டேட்டை வந்து என்பிசிஐ வந்து அவங்க போர்ட்டலில் லைவ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஆதாரில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஆதார் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கணும். அதுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பேங்க் ஸ்டேட்டஸே வந்து ஷோ ஆகும். உங்களுடைய ஆதார் கார்டில் இந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது டிபிடின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இது மூலமாக வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து இந்த ஆதார் லிங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, இப்போ நான் வந்து கனரா பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுத்துருந்தேன்ப்பா, ஆனால் என்னோட ஸ்டேட் பேங்க்கில் வந்து பணம் கிரெடிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதார் கார்டில் வந்து அந்த ஸ்டேட் பேங்કોடைய அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் போடக்கூடிய பணம் வந்து டேரெக்டாக வந்து அந்த பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் npci.org.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கும், அது பக்கத்துலேயே கன்சூமர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கன்சூமர் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேஸ் பாரத் ஆதார் சீடிங் என்னபிளர், இதை தான் வந்து இப்போ லைவ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஆனில் இல்லைன்னா இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகாது. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி நீங்கள் ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் வந்து ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சைட் செட்டிங்ஸ், அதுக்கு போய்க்கோங்க. சைட் செட்டிங்ஸில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா போதும். சைட் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ரௌசரில் ஆஃபில் எது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஆதார் சீடிங் என்னபிளர், அதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட் கழிச்சு தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். கெட் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து என்டர் அபோவ் கேப்சான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேப்சா வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். என்டர் ஓடிபின்னு இருக்கும். உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆதாரில் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரும் போட்டுட்டு லாஸ்ட் 4 டிஜிட் வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஆதாருக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னு தெரியலனா கூட இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, செய்தியை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கக்கூடிய அந்த கேப்சா வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகுது. ஆதார் நம்பர், மேப்பிங் ஸ்டேட்டஸ், லாஸ்ட் அப்டேட் டேட், மேண்டேட் ஃப்ளாக், கஸ்டமர் கான்ஸ்டன்ட் ஸ்டேட்டஸ், ஸோ மேண்டேட் டேட், ரெக்வஸ்டட் டேட் பை கஸ்டமர், ஓடி ஃப்ளாக், ஓடி அவைலபிள் டேட், பேங்க் நேம். ஸோ இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து இதில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த போர்ட்டலில் டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் எக்ஸ்பைரேஷன் சொல்லி ஒரு டைமிங் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த டைமிங் முடிகிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் அவுட் ஆகிடுது. ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய பேங்க் ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஆதார் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாக நீங்களாகவே வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். அதேமாரி கெட் ஆதார் மேப்பிங் ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் மேப்பிங் ஹிஸ்ட்ரி, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி போட்டுட்டு நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதாரில் வந்து 2-3 பேங்க் அக்கௌண்ட் வந்து மாற்றி மேப்பிங் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து ஷோ ஆகும்.
அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து ஆதார் மேப்பிங் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பேங்க் ஒர்க் ஆகல, மைனஸில் இருக்குன்னு சொல்லி ஒரு போஸ்ட் பேங்க்கோடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் மேப் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்போ வந்து அதோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் ஷோ ஆகும். நீங்கள் எதுவுமே வந்து அப்டேட் பண்ணலை, ஆல்ரெடி ஒரு டைம் தான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அதோட லிங்க் ஆகிருக்குன்னா, உங்களுக்கு நோ டேட்டா அவைலபிள் ஃபார் த கிவன் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இதுதான் வந்து அலர்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2-3 பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, ஆதார் லிங்கிங்கில் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா ஹிஸ்ட்ரி வந்து நோ டேட்டா அவைலபிள் தான் உங்களுக்கு வந்து ஷோ. இந்த மெத்தடில் உங்களுடைய ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குங்கிறத வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேப்போட ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெப்சைட்டை வந்து உங்களுடைய லேப்டாப்பில் போட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து மொபைலில் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய சிஸ்டத்தில் போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஆனில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ அதையும் எப்படி நம்ம பண்ணணுங்க அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் ஈஸியாக நீங்களே வந்து உங்கள் ஆதாரில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குங்கிறதும் செக் பண்ணிக்க முடியும். இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோ புதுசாக பார்க்குற, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதிய அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து அதில் அப்டேட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.